வெல்யூஸ் நான் அந்த ஓப்பனிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்றது. ஸ்மார்ட் கிளாஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துகிட்ருக்கு. வித் இன்டர்நெட்டோடு உங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸில் வந்து இருக்காங்க. என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆயாச்சு. கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது அண்ட் ப்ரொஜெக்டர் இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸோட உங்களுக்கு வந்து வித் கம்ப்யூட்டர்ஸை இந்த மாதிரி எல்லா வசதியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கும் போது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அவங்க இங்கேருந்து வெளியில் போகும்போது அவங்க சப்போஸ் வந்து டீச் பண்ணா அப்படின்னாலும் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேல்யூஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் நம்ம வந்து இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் எம் அரவிந்த். ஓகே, எங்கேருந்து வரீங்க? நான் தேனியிலேருந்து வரேன். தேனியிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இந்த காலேஜை பற்றி நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சது? உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா வந்தீங்க. சரி, இங்கே வந்தப்போ இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்தேன். கோர்ஸ் எடுத்துருக்கேன். நான் பிஇ இசி எடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலயமா உங்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க சொல்லித்தரும்போது புரியுதா? என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரொஜெக்டர் மூலிமா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. புரியுது, நல்லா எல்லாம் புரியுது. எல்லாம் டீச்சிங்லாம் நல்லா தான் பண்ணுறேன். டீச்சிங் வந்து நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து இங்கிலீஷில் வந்து படிச்சிங்களா இல்லை தமிழ் மீடியம் அந்த மாதிரி? சரி, இங்கே வந்தப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எல்லாருமே அந்த இங்கிலீஷ் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? டீச்சர்ஸ் அதாவது லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கோச் பண்ணலாம்? ஃபஸ்ட் இங்கே வந்தப்போ ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா டீச்சிங் வந்து ஃபுல் ஆஃப் இங்கிலீஷு. அப்போ வந்து ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அதனால் ஒரு இது இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, பிடிச்சிருக்கு இங்கே. ஓகே, இப்போ தேனியிலேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஹாஸ்டல் வசதி பற்றி சார்? அது நல்லாயிருக்கு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? சாப்பிடுவோம். ஓகே, வெரி குட். உங்களுக்கு கூட பழகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க. சரி, உங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க? நல்லா பழகுறாங்க. எல்லாருமே நல்லா பழகுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருப்பாங்க, இந்த காலேஜை வந்து பார்த்துட்ருப்பாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும். இந்த காலேஜில் வந்து படிக்கணும். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து தேனியிலேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி வந்து படிச்சிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸ்க்கு தனியாக வந்து ஹாஸ்டல் இருக்குது. சரி, அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ முக்கியமாக நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸை நடத்தக்கூடிய லெக்சரரை நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். ஹலோ சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐம் கே கதிர்வேல். ஓகே, என்னவா இருக்கீங்க? நான் அங்கே லெக்சராக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவேன். ஓகே சார், இப்போ இந்த ஸ்மார்ட் கிளாஸை பற்றி வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸ்மார்ட் கிளாஸ் இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்த காலேஜில் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸை பற்றி சொல்லணும்னா இங்கே ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க கெஸ்ட் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிற கிளாஸை நாங்கள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லேர்னிங் பண்ணுவோம். ப்ரொஜெக்டர் மூலயமா? ப்ரொஜெக்டர் மூலிமா. லேப் வீடியோஸ் யூடியூப் மூலிமா டவுன்லோட் பண்ணி, இன்டர்நெட் மூலிமா யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி அதையும் விசுவலாக ஓப்பனாக பசங்களுக்கு அப்படி ப்ராக்டிக்கல் என்ன செய்கிறவங்களோ லேபில் என்ன செய்யணும் அதை இங்கே ப்ரொஜெக்டர் மூலிமா நாங்கள் இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் கற்றுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு? அவங்க குயிக்காக லேர்ன் பண்ணிக்குவாங்க. லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கும் தியேட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டாக இது லான்ச் பண்ண வெரி இம்பார்ட்டன்ட் திங்க் என்னென்னா எக்ஸாம் ஓரியன்டாக பண்ண. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுக்கக்கூடிய அந்த டீச்சிங் எல்லாமே வந்து யூடியூப் மூலயமா அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் மூலயமா வந்து காட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லேப் விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வசதியோடவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது நம்ம ஊரில் நம்ம சேலம் நம்ம உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்டவே இந்த இடம் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து படிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜில் தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
உடனே வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து இன்றைக்கி படிப்பு செல்வம் அப்படின்றது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபீஸு. அது உங்களுக்கு வந்து லெக்சர் வந்து சொன்னார், என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தவணை முறையில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால் இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. நீங்கள் கோர்ஸ் எடுக்கணும், நீங்கள் 10th முடிச்சுட்டு அல்லது 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் நினைவுக்கு வருது நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது திருச்சி மெயின் ரோட் குகையில் இருக்கக்கூடிய பிபி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். வியூஸ், இப்போ நம்ம எந்த லேபில் இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லேபில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேத் அப்படின்னு சொல்லி லேத் பற்று அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். அருண். எங்கேருந்து வரீங்க? சேலம். சேலம்லேருந்து. டெய்லி டே ஸ்காலராக வந்துட்டு பஸ் வசதிலாம் இருக்கா? இருக்கு. இப்போ நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க? மெக்கானிக்கல். எப்படி ஈஸியாக இருக்கா? ஈஸி. ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? லேத்துலேருந்து டூல் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இது வந்து எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி? இது வந்து ஹேண்டில் வேறு இது பண்ண ரிவர்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லையா? ஓகே. இந்த இடத்துல டூல் ஃபிட் பண்ணுவாங்க. டூல் ஃபிட் பண்ணிட்டு இந்த ஜாப் ஃபிட் பண்ணிட்டு ஃபீல்டு மோட்ரு பவர் ஸ்டேஷன் மோட்ரு ஆன் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம டூல் பிளைன் ட்ரைனிங் பண்ணலாம். இது எப்படி இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா, பிடிச்சிருக்கா? வெரி. எப்படி இந்த டாக்டர் நாகரத்னம் காலேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க? செலக்ட் பண்ண அப்படி பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அது மூலமாக ஜாயின் பண்ணோம். ஃபீஸ் வசதிலாம் எப்படி? ஃபீஸ்லாம் நம்ம மிடில் கிளாஸ் பசங்க தாராளமாக படிக்கலாம். தாராளமாக படிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கா? ஃபீஸ் அஃபோர்டபுள் அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே, வெரி குட். இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி? அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட நம்ம காலேஜில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற இடத்துல இங்கே ஃபெசிலிட்டியும் அந்த அளவுக்கு அதிகமாகவும் இருக்குது. லோவஸ்ட் காஸ்ட்டில் நம்ம பெனிஃபிட் அதிகமாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டே ஸ்காலர்ஸாக இருந்தாலுமே வந்து வெளியிலேருந்து வந்து எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பஸ் வசதிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து லக்ஷரை மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கார்த்திக். நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டூடெண்டோட மெங்கிள் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து டீச் பண்ண முடியும். ஸோ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் பிஹேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணோம்னா அவங்க ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ரஷ்ஷாக ஃபீல் பண்ணோம்னா அவங்க பண்ணுவோம். ஸோ நம்ம ஒர்க் என்னென்னா நம்மளோட டீச்சிங் மட்டும் முடிச்சுட்டு போயிட்டா அவங்களுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து லேத்துலலாம் ஒர்க் பண்ணும்போது அடிப்படுற விஷயங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது அடிப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் வந்து வாட்சஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ரிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. கம்பல்சரி வந்து லேப் அட்டன் பண்ணுறப்ப ஷூ வித் கோட் இருக்கணும். அதர்வைஸ் நம்ம எதுக்கு அந்த கோட் வேர் பண்ணுறோம்னா ஸோ இதில் வந்து நம்ம மிஷினிங் பண்ணுறப்ப சிப்ஸ் வரும். சிப்ஸ் வந்து நம்ம ஷர்ட்டில் படனா ஷர்ட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த ஒர்க் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ ஹீட்டில் மெல்ட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனால அதை வந்து காலைகள் ஏதாவது பட்டதுன்னா அந்த ராட் கட்டுறதுனால வந்து நம்ம டேமேஜஸாக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து கம்பல்சரி லேப் கோட்டும் ஷூவும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ லேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோட் அண்ட் ஷூ வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்றது வந்து மிஸ்டர் கார்த்தி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேப்ஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரதை வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே தனியாக வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கலாம். டியூஷன்ஸ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அந்த மாதிரி அற்புதமாக இருக்கும்போது நம்ம பயப்படவே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். வாங்க. வெல்வியர்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் லேபில் நம்ம இருக்கோம். எலக்ட்ரிக்கல் லேபில் போய் என்னென்ன மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஒவ்வொரு லேபுமே வந்து இன்ஜினியருக்கு ஒவ்வொருத்துக்குமே ஃபிசிக்ஸ் லேப் வந்து தனியாக இருக்குது, கெமிஸ்ட்ரி லேப் வந்து தனியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஈஸிக்கு வந்து எலக்ட்ரானிக் லேப் வந்து தனியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் லேப்பை பார்த்தோம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் லேபு இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜில் வந்து கோர்சஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இருந்துட்டு இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரவீன்குமார். பிரவீன்குமார், எங்கேருந்து வரீங்க? வேலூர்.
வேலூர்லேருந்து இங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? ஓகே, இங்கே எப்படி இந்த காலேஜ் நீங்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? கவுன்சிலிங் மூலயமா. எப்படி இருக்கீங்க? வந்து பிடிச்சிருக்கா? சேலம் பிடிச்சிருக்கா? ஃபைன். ஓகே, இங்கே என்ன நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ட்ரிபிள் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த கோர்ஸ் சிவில் கோர்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேப் பண்ணிட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட் வந்து மெஷர் பண்ணுறேன் சார். அந்த ஸ்பீடு வந்து மோட்டரோட ஸ்பீடு வந்து எவ்வளவு வெயிட்டு எவ்வளோ லென்த்து எல்லாமே சார் மெஷர்மெண்ட் மூலமா நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஈரோடு. நீங்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஹாஸ்டல் வசதியெல்லாம் எப்படி? ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ வந்து உங்கள் கூட பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, எல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கு. லேப்ல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஃபினிஷிங் லேப் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லேப் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுடைய இந்த டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வசதிகள் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்இ கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து வரப்போகிறதுனால ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து லெக்சரர் இருக்காங்க, நம்ம அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பெரியசாமி. என்னவா இருக்கும் ஒர்க் பண்ணிட்டு? லெக்சராக இருக்கேன். ஓகே, என்ன டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க? நாங்கள் அவங்களுக்கு தேவையான பேசிக்லேருந்தே நாங்கள் எல்லா நாலேஜும் கொடுத்துட்றோம். எப்படி மோட்டர் ரன் பண்ணணும், அதுக்கு எப்படி இது பண்ணணும், என்னென்ன ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு இனிஷியல் அவங்க சேஃப்டிலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துறோம். அவங்க அதையே ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு நல்லா பண்ணுறாங்க. இப்போ வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வளர காலேஜில் இது ஒரு நல்ல காலேஜ். இப்போ இந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் தேவையான எல்லாமே எங்கள் காலேஜில் இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட் இருக்குது. ஒரு மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு, அதுக்கு தகுந்த சேஃப்டிலேருந்து எல்லாமே இருக்குது. மிச்சங்க வளரும் காலேஜாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லார் வாயிலையுமே வந்து ஒரே வார்த்தை தாங்க, வளரக்கூடிய காலேஜ். எல்லா வசதிகளும் வந்து நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜில் இருக்குது. உடனே வந்து விசிட் பண்ணு.